உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். ஆதிக்கமான ஆலிம செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையாவர் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்துக்கு உதித்த கர்ணை கண்படுத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தோருமாகிய பேராற்றல் பெற்ற மகா ராஜயோக சக்கரவர்த்தியாக விளங்கும் மகா சிம்மராசியில் பிறந்த மகா சிகரங்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். மகம் 1, 2, 3, 4 நட்சத்திரங்களும், பூரம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களும், உத்திரம் 1ஆம் பாகம் ஆக 9 பாதத்தில் பிறந்தவர்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை என்றுமே சொந்தக்காரராய் இருக்கிறார்கள். சிறு நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிறு நடை போட்டு சிகரத்தில் ஏறு, என் பேரு படையப்பா இளவட்ட நடையப்பா என்னோடு இல்லதல்ல இளஞ்சிங்க படையப்பா படையப்பா படை என்று சொல்லும் அளவுக்கு வானில் சிகரடித்து படக்கும் வட்டமுள்ள நிலவை போலவும் உலகத்தில் ஒளிகெடுக்கும் சூரியனைப் போல் வாழும் மகா உன்னதமான யோகத்திற்கு செல்பவர்கள்தான் இந்த சிம்மராசியில் பிறந்த சிகரங்கள். இது காலபுருஷனுக்கு 5 என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானமான முதல் கோணத்துக்குரிய ராசி தான் இந்த சிம்ம ராசி. இது ஸ்திரராசி, நெருப்பு ராசி, ஒளி ராசி. இந்த ராசியிலிருந்தான் மற்ற 11 ராசிகளுக்கும் ஒளிக்கிரகங்கள் வானில் வட்டமடித்து இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த சிம்மத்தில் பிறந்த மகா சிகரங்கள் ராஜயோக பலனை என்றும் பெருகிய சிம்மம் என்றும் சிங்கம்டா என்றும் சிகரம் தாண்டா என்று சொல்லும் அளவிற்கு இவர் வானின் அதிவுச்ச நிலையை பெறுவதற்கு இவர்களுக்கு இந்த சிங்கராசி என்று அழைக்கப்படும் சிம்மராசியிலேயே சூரிய பகவான் முழு ஆட்சி பலத்தோடு ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் தான் அரசாலை யாகம் பெற்றவர்களாக பேர்ப்புகழ் போற்றும் மன்னவராய் இருக்கின்றார்கள். அதனுடன் இந்த சிம்மராசிக்கு பிறண்டக்கூடிய காலபுருஷன் 4 கூடிய சந்திரன் நிறைமதி சந்திரன் என்று சொல்ல அழைக்கப்படும், அதாவது ஒளியின் ராசிகளான சூரிய பகவானும் சந்திர பகவானும் ராஜா ராணி யோகம் என்று சொல்வது போல இந்த சூரியனும் சந்திரன் இணைந்து அமாவாசை யோகத்தில் இந்த ஸ்திரராசிகளில் சிம்மத்தில் அமைய பெற்று ஸ்திர லக்கணங்களான ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தின் அதிபதி இந்த சிம்மராசியோடு இணைந்து, உதாரணமாக இந்த ரிஷபலக்கணத்தின் அதிபதி சிம்மராசிக்கு 10 கூடிய ஜீவனாதிபதியாக அளிக்கும் இந்த சுக்கிர பகவான் கலைக்காரகன் ஆத்மக்காரன் வீட்டில் உட்காரும் பொழுது ரிஷபலக்கணத்துக்கு 4 கூடிய இடம் பலம் பெறுகிறது. அதாவது விசாலமான காற்றோட்டம் உள்ள மிகப்பெரிய மாளிகை போன்ற வீடுகளை கட்டக்கூடிய நேரமும் அடுக்குமாடி சிறச்சொத்து யோகமும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தை அசைத்திடும் அசாதாரணமான வளர்ச்சி பெற்ற மாபெரும் மாளிகை கட்டக்கூடிய உத்தம கடக யோகத்தை இந்த நாளில் உள்ள சுக்கிர பகவானை சூரிய பகவானையும் பெரும் தனக்காரன் என்று அழைக்கப்படும் இந்த ரிஷபலக்கணத்துக்கு 8க்கும் 11க்குரியவராகி, அதாவது 8க்குரியவர் பிரம்மாண்டமான முறையில் அவருடைய 5வது விசேஷ பார்வையை பார்க்கும் பொழுது 100, 200, 300 பில்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய தூண்களை அமைத்து மிக பெரிய அளவில் வானில் வான் விட்டும் அளவுக்கு மிகப்பெரிய அஸ்திவாரமான வானியுர கோபுரம் போன்ற வீடுகளை கட்டக்கூடிய நேரங்களில் தான் இந்த 8 கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் உள்ள சிம்மராசியையும் இந்த சுக்கிர பகவானை பார்க்கும் பொழுது ஏற்படுது. இது பல கோடி ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் சில 100 ஜாதகங்களுக்கு மட்டுமே இது பல 100 உயரமுள்ள வான் உயர்ந்த கட்டடங்களை கட்டக்கூடிய யோகத்தை பெறுவார்கள். இதற்கு இவர்கள் இந்த ரிஷப லக்கணத்துக்கு 5 கூடிய
யோகாதிபதி என்று அழைக்கப்படும் புதன் பகவான் கன்னிராசியில் அதி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது அவர் புஷ்கர நவாம்சம் பெற்றிருந்து அந்த உச்சம் பெற்ற கன்னிகா ராசிக்கு 11ஆம் வீட்டில் காலபுருஷனுக்கு 10க்கும் 11 பானுமைந்தான் சனிச்சு பகவான் அமைந்திருக்க வேண்டும். அதுதான் விசேஷ யோகம். இவர்களுக்கு கேந்திர ஸ்தானத்தில் லக்னாதிபதி சூரிய பகவான் சந்திர பகவான் சிம்மத்திற்கு 4ஆம் வீட்டில் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரமான 4ஆம் வீட்டில் கரும்பாம்பு என்று அழைக்கப்படும் ராகு பகவான் தன் இரு மனைவியுடைய சந்தோஷமாய் திருநாகேஸ்வரி காட்சி தரும் அந்த ராகு பகவானே கேந்திரத்தில் இருக்கும்போது பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோ வீசுகின்ற தளமடைத்து சீமானாகி விதரணையா வாழ்ந்திடுவா இன்னடுகேல தேசுபெரு பட்டானை அடிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோர் திரண்ட கீர்த்தி மாசில்லா பல்லவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பார் ஒழுத்தோர் முனிவோர்தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4, 7, 10 கரும்பாம்பு ராகு பகவான் இருந்து அந்த ராகு பகவான் உட்கார்ந்திருக்க வீட்டில் கேந்திரம் பெற்று அந்த ராகு பகவானுக்கு 9ஆம் வீட்டில் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் அமைய பெற்று அந்த ராகு பகவானுக்கு 10ஆம் வீட்டில் லக்னாதிபதி சூரியன் சந்திரன் சுக்கிரன் அமைய பெற்று அதே ராகு பகவானுக்கு 11ஆம் வீட்டில் தனாதிபதியா இருக்கும் இந்த புதன் பகவான் உச்சம் பெற்று ராகு திசை நடக்கும் பொழுது மிகப்பெரிய பிரம்மாண்ட மரம் இந்த ஜாதக சிங்கம்டா என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய சிகரத்தை அடையக்கூடிய மிக பெரும் சீரும் சிறப்பு பெற்ற மாமனிதரை வாழக்கூடிய ராஜயோகம் ஏற்படும். பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா செழுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகைக்குதடா சீமான் சோலை நன்றாக புலிப்பாணி நவிண்டிட்டேனே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல மகரம் என்று சொல்லக்கூடிய மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் என்று சொல்லக்கூடிய நண்டு ராசியில் உள்ள 6 ராசிகளுக்குள் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் அமையப்பட்டு இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய நிறைமதி லக்னாதிபதிக்கு லக்னத்துக்கு கேந்திரம் பெறும் பொழுது இது மிகப்பெரிய முதலமைச்சர் யோகமும் மிகப்பெரிய அரசியல் ஆதர்சமான சக்தியை பெரியகமும் மிகப்பெரிய ராஜாங்க சக்கரவர்த்தியா வாழக்கூடிய ராஜயோகத்தை இந்த ஜாதகர் பெறுவார். இது நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்டவருக்கு இந்த விருச்சிகத்தில் உள்ள ராகுவும் குரு பகவான் சாரம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது விருச்சிகத்தில் உள்ள ராகு சிம்மராசிக்கு 5 கூடிய விசாகம் 4 என்று சொல்லக்கூடிய சாரத்தை பெற்றிருப்பது விசேஷ தனயோகமாகும். இப்படிப்பட்ட ராகு பகவான் அம்சா ராசியில் சுக்கிர பகவான் சனி பகவான் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய 3 பணக்கூட்டு கிரகங்களுடன் அமைந்திருந்தால் இந்த ராகு திசை இந்த ஜாதக வெளிநாட்டு வழி வாழ் இந்தியராகவும் வெளிநாட்டில் பெரும்பணம் சம்பாதிக்கும் சிறச்சொத்து யோகத்தை உடையவராகவும் வெளிநாட்டிலேயே சொத்து சுகத்தை அனுப்பி ராஜயோக பெற்றவராகவும் வெளிநாட்டிலிருந்து வரும் பணங்களை மாற்றி டாலர் கணக்காக கோடிக்கணக்கான குவியலாய் வரக்கூடிய நேரங்களை யோகங்களை இந்த கரும்பாம்பு ராகு கொடுப்பது உண்மை. இப்படிப்பட்ட ராகுவுக்கு இந்த சாரமிட்ட குரு பகவான் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் மிக சிறப்பான யோகத்தை வேலை செய்யும். அதாவது வக்கரம் பெற்ற கிரகங்கள் எப்பொழுதுமே அதி சீக்கிரமாய் யோகம் செய்யும். அதுவும் இந்த ராகு பகவான் நிழல் கிரகவான் ராகு பகவான் ஹாண்டி கிளாக் வைசியில் செயல்படுவதால் சுக்கிரன் அணியில் இருப்பதால் இந்த வக்கரமட்ட குரு பகவான் அதி தீவிரமாய் செயல்பட்டு இந்த ஜாதகரை மிகப்பெரிய ராஜாங்க சக்கரவர்த்தியாய் இந்த ராகு திசையை ஆக்குவதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்டவருக்கு இந்த சிம்மராசிக்கு 9ஆம் வீட்டில் உள்ள ராகு பகவான் யோகாதிபதியாக இருப்பதனால் அவருடைய விசேஷ தன பார்வையை சிம்மராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேற்ஸ்தானத்தை துலாமனையும் 9வது பார்வையாகிய காலபுருஷனுக்கு 9 கூடிய சிம்மராசிக்கு யோகஸ்தானத்தை பார்க்கும் அமைப்பும் ஒரு ஜாதகருக்கு ஏற்படும் போது நிதர்சனமான ராஜயோகம் ஏற்படும். இப்படிப்பட்ட இந்த குரு பகவானே அம்சா ராசியை
குரு பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய குருமங்கள யோகம், குறிச்சந்திர யோகத்தில் அமையப்பட்டால் இந்த கரும்பாம்பு ராகு விருச்சிகத்தில் உள்ள ராகு செவ்வாயை போல் சில காலங்கள் செயல்படுபவராகவும், குருவோ போல் செயல்பட்டு பணபரம் பொருள் சிறச்சொத்து யோகத்தை, பொன்னாபன யோகத்தை பெறக்கூடியவராகவும், குருமங்கள யோகத்தின் அடுக்குமாடி சிறயோகத்தை கட்டி வாழும் அபூர்வ தனயோகம் பெற்றவராய் வாழ்வார். இப்படிப்பட்டவருக்கு இந்த அம்சா ராசியில் மீன லக்கணமாக இருந்தால் இவர் பொன்னாபரண யோகத்தை பெற்று கலைமகள், மலைமகள், திருமகள் என்று சொல்லக்கூடிய உப்பெருந்தேவியின் அருள் பெற்று மகாராஜாவாய் வாழக்கூடிய நேரங்கள் இந்த ஜாதகருக்கு ஏற்படுவது நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்ட தனயோகம் பெற்ற ஜாதகருக்கு அப்படி திதியின் நாயகனான சுக்கிர பகவான் திதியான சதுர்த்தசி திதியில் அவதாரம் செய்தால் இன்னும் இந்த ராகு பகவான் பிரமாண்ட முறையில் இவர் வேலை செய்வார். இப்படிப்பட்ட ராகுவே இந்த ஜாதகருக்கு 6வது திசையாக வந்தால் கேது திசை, மகம் நட்சத்திரத்தில் பிறந்து கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை என்று சொல்லக்கூடிய 6வது திசையாக ராகு திசை வரும்பொழுது அமோகமாய் வாழ்வு பெற்று அசாதாரணமான வளர்ச்சி பெற்று என்று ராஜாவாய் சீம ராஜாவாய் வாழ்ந்து அனைவருக்கும் மிகப்பெரிய தன யோக பிரபுவாய் வாழ்ந்து அனைவருக்கும் மிகப்பெரிய ராஜாவாய் என்று மூத்த ராஜாவாய் வாழ்ந்து சமூகத்திற்கும் தன்னை சார்ந்தவருக்கும் ஏன் உலகத்திற்கும் ஒளி கொடுக்கும் உத்தம நாயகனாக விளந்து ஸ்திர ராசியான சிம்ம ராசியிலே இந்த லக்னாபதி இருப்பதனால் விதி கதி மூவரும் இந்த ஸ்திரராசி நெருப்பு ராசியில் உட்கார்ந்திருப்பதால் இவர்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே உலகத்தை அசைத்திடும் மிகப்பெரும் உன்னத ராஜயோகம் பெற்ற மகா ராஜயோக சக்கரவர்த்தியான சிம்ம ராசிக்காரர்களே, சிம்ம ராசிக்காரர்களே, சிம்ம ராசிக்காரர்களே.